الحمد لله جامع الناس ليوم لا ريب فيه إن الله على كل شيء قدير ما خلقكم ولا بعثكم إلا كنفس واحدة إن الله سميع بصير أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللطيف الخبير السراج المنير المبعوث لتأسيس الحق وأصول الإيمان والخضوع للملك الديان صلى الله على محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون أعوذ بالله من الشيطان الرجيم ولقد وصينا الذين أوتوا الكتاب من قبلكم وإياكم أن اتقوا الله وقال أيضا إن الله يحب المتقين உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். எமக்கு நெருவழி காட்டியாக வந்த எங்களுடைய உயிரிலும் மேலான தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வாழ்வை பின்பற்றுகின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லத்திலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே கூறுவது போன்று வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறுதி நல்ல முடிவு என்பது நல்லவர்களுக்கே அல்லாஹ் வைத்துள்ளான். நல்லவர்கள் என்பது இறுதி முடிவு என்பது எங்களுடைய செயல்களை பொறுத்து இறைவன் மாற்றுகின்றான். நல்லவர்கள் என்றால் நாங்கள் உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய தக்வாவோடு இருந்து அவனுடைய பாவங்களை தவிர்த்து அவன் ஏவிகளை செய்து அப்படி வாழ்ந்து மறையக்கூடிய நேரத்திலே வல் ஆகிபத்து லில் முத்தகீன், நல்ல முடிவு நல்லவர்களுக்கு அல்லாஹ் தருகிறான். மரணத்துடைய நேரத்திலே கலிமாவுடைய பாக்கியத்தையும் தருகிறான். மலக்குகளின் மூலமாக சுவன நன்மாராயத்தையும் தருகிறான். யாருக்கு? லில் முத்தகீன், தக்வாவோடு இருப்பவர்களுக்கு. எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களுடைய உடம்பிலே உயிரிருக்கும் காலமெல்லாம் நாங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும். இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த சகோதரர்களே, இஸ்லாம் அழகிய மார்க்கம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. மாற்று மத சகோதரர்களுக்கும் சந்தேகம் கிடையாது. அழகிய மார்க்கம் என்று ஆங்காங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா என்ற அடிப்படையிலே இஸ்லாம் என்பது யார் நோக்கி பார்த்தாலும், யார் ஆராய்ந்து பார்த்தாலும், யார் மூழ்கி பார்த்தாலும், யார் நீச்சல் அடித்து பார்த்தாலும் அங்கே தென்படுவதெல்லாம் அழகிய குணங்களும் அழகிய விடயங்களும் அழகிய பண்பாடுகளும் அழகிய முறைமைகளுமே காணப்படுகிறது. முழு மனித சமுதாயத்துக்கும் இஸ்லாம் பொருளாதாரத்தை பேசுகிறது, இஸ்லாம் பிள்ளை வளர்ப்பை பேசுகிறது, மனைவியை பற்றி பேசுகிறது, தந்தையை பற்றி பேசுகிறது, தாயை பற்றி பேசுகிறது, கண்ணியத்தை பற்றி பேசுகிறது, வியாபாரத்தை பற்றி பேசுகிறது, ஆட்சி முறையை பற்றி பேசுகிறது. இவ்வாறெல்லாம் கதைக்கக்கூடிய இஸ்லாம், இவ்வாறெல்லாம் பேசுகின்ற அல் குர்ஆன் எல்லாவற்றையும் பேசுகிறது என்றல்லவா சொல்லுகிறோம். என்ன விதத்தில் என்ன தலைப்பில் நாங்கள் இஸ்லாத்தை பார்க்க வேண்டுமோ
அனைத்து தலைப்பிலும் இஸ்லாம் பேசியிருக்கிறது. அல் குர்ஆன் எம்மோடு கதைத்திருக்கிறது. அதுதான் உண்மை. அப்படி என்றால் எதையுமே பேசாமல் விட்டு வைக்காத இஸ்லாம் எங்களுக்கு இன்னொன்றையும் அடிக்கடி அல் குர்ஆனிலே ஆங்காங்கே அல்லாஹ் எம்மோடு பேசுகின்றான். எதனை பற்றி? இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்பதனை பற்றி, என்ற தக்வாவை பற்றி, இறைவனின் பயத்தை பற்றி, தனிமையில் இறைவனோடு நாங்கள் எப்படி பயப்பட வேண்டும் என்பதனை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக பேசுகிறது, அழகாக சொல்லித் தருகிறது. காரணம் என்னவென்றால், நாங்கள் உலகத்திலே என்ன முறையில் வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எந்த கோணத்தில் வாழ்ந்தாலும், எந்த அடிப்படையில் வாழ்ந்தாலும், என்ன அக்லாக்கோடு வாழ்ந்தாலும், இறைவனின் பயம் என்பது இல்லை என்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இறைவனின் பயம் என்பது இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் நாங்கள் பயந்து தக்வாவோடு இருப்பது, அது ஒரு வகை இறைவனுடைய இறையச்சம். இன்னொன்று ஆக முக்கியமானது, நாங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை பயப்படுகிறோமா? இருட்டில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை பயப்படுகிறோமா? தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹுவை பயப்படுகிறோமா? பயணத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயப்படுகிறோமா? எனக்கு தெரிந்த யாரும் என்னை பார்க்கவில்லையே என்ற நேரத்திலே நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேனா என்று நாங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். அதனையும் பற்றி எங்களுக்கு இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகின்றது. அன்பு நிறைந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு இவ்வாறு சொல்லுகிறது, இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். யார் ஒரு மனிதன், யார் ஒரு விசுவாசி, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அவன் எப்பொழுது இறைவனை தனிமையில், இறைவனை தனியாக இருக்கும் பொழுது அவன் பயந்து கொண்டிருக்கிறானோ, அவனுடைய செயற்பாடிலே, அவனுடைய எண்ணங்களிலே, அவனுடைய பேச்சுக்களிலே, அவனுடைய நடவடிக்கைகளிலே, இவைகளில் எல்லாம் அவன் அல்லாஹ்வை தனியாக, தனிப்பட்ட முறையில், மறைமுகமாக இவ்வாறு அவன் பயந்து கொண்டிருக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? மன்னிப்பை கொடுக்கிறான் அல்லவா? அவனுக்கு நிறைய கூலிகளை கொடுக்கிறானே, கபீர், பெரிய கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வே எங்களோடு பேசுகிறான் என்றால், எல்லாவற்றையும் சொல்லி தந்த அல்லாஹ், ஏ மனிதா, என்னை ஏற்றுக்கொண்டவனே, நீ என்னை இவ்வாறு நீ பயந்து கொள் என்று எங்களுக்கு அழகான முறையில் உபதேசிக்கிறான் என்றால், இந்த மிம்பர் மேடையிலே, உலகம் இருக்கும் எல்லா மிம்பர் மேடைகளிலுமே இமாம் ஏறியவுடன் நீங்கள் தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு நான் வசியத்து செய்கிறேன் என்றெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஏன் சொல்லப்படுகிறது? மனிதா, உனக்கு ஒரு மரணம் இருக்கிறதல்லவா? மனிதா, உனக்கு ஒரு கபர் இருக்கிறதல்லவா? அங்கே நீ சுவனம் செல்ல வேண்டும், அங்கே நீ வெற்றியுள்ளவனாக மாற வேண்டும் என்பதற்காகத்தானே இவ்வாறு அடிக்கடி அல் குர்ஆன் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. அல் குர்ஆன் எங்களுடைய உள்ளத்தோடு பேசுகிறது. நாளை மறுமை நாளையிலே நாங்கள் சொல்லக்கூடாதல்லவா, எங்களுக்கு அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ் எமக்கு காட்டித் தரவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் அதனையும் தொட்டு காட்டுகின்றான். அவு தகூல லவ் அன்னல்லாஹ் ஹதானி லகுந்து மினல் முத்தகீன். அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நான் இறையச்சம் உள்ளவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாக நான் இருந்திருப்பேனே என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு இங்கே சொல்லித் தருகின்றேன் என்று அல்லாஹ் எம்மோடு பேசுகின்றான். கண்ணியமானவர்களே, நாளை மறுமை நாளையிலே, நாளை மன்னரையிலே, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே, நாளை அந்த மறுமை நாளையிலே எங்களுக்கு எந்த ஒரு காரணமும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு எல்லாவற்றையும் அழகாக காட்டி தந்திருக்கின்றான். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே அல்லாஹ் காட்டிவிட்டான். அல் குர்ஆனை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஹுதன் லில் முத்தகீன்.
தக்வா உள்ளவர்களுக்கு, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கு நேர்வழி இருக்கிறது என்று அல்லாஹ் தொட்டு செல்லுகிறான் என்றால் நாங்கள் மறுமை நாளையிலே எப்படி சொல்ல முடியும்? அந்த அல்லாஹ் எமக்கு நேர்வழி காட்டியிருந்தால் நானும் முத்தகீனாக, இறைவனை பயந்தவனாக நானும் இருந்திருப்பேன் அல்லவா என்று எப்படி கூற முடியும்? நாளை மறுமை நாளையிலே முடியாதல்லவா சகோதரர்களே, முடியவே முடியாது. எனவே நாங்கள் இறைவனை பயப்பட்டு வாழ வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய தொழில் இருக்கிறது, இறைவனின் பயம் வேண்டும். எங்களுடைய பிள்ளை வளர்ப்பு இருக்கிறது, இறைவனின் பயம் வேண்டும். மனைவியோடு குடும்பம் நடத்துகின்றோம், இறைவனின் பயம் இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தாரோடு, எங்களுடைய உறவினர்களோடு உறவாடுகின்றோம், அதில் இறைவனுடைய பயம் இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளை வளர்ப்புக்காக, எங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக செலவழிக்கின்றோம், அதிலே இறைவனின் பயம் இருக்கின்றோம். நான் சம்பாதித்த பணம், நான் சேகரித்த பணம், நான் செலவழிக்கும் பொழுது கூட அதிலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். ஏன் நான் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோனோ, என்னென்ன பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறோனோ, எல்லாவற்றிலும் என்னிடம் இறைவனின் பயம் வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாவற்றையும் விட தனிமையாக இருக்கும் பொழுது, நான் தன்னந்தனியாக இருக்கும் பொழுது, என்னை யாரும் பார்க்கவில்லையே என்ற தனிமையில் இருக்கும் பொழுது, அல்லது குறிப்பிட்ட சகோதரர்கள் உட்கார்ந்து இருக்கும் பொழுது யாரும் பார்க்கவில்லையே என்ற கோணத்தில் இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய பயம் எம்மை முந்திக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் அழகாக எதனை தொட்டு செல்லுகிறது தெரியுமா? ஆக பெரிய இறையச்சத்தை எங்களுக்கு காட்டி செல்லுகிறது. வராவதத்துஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா. குர்ஆன் அழகாக சொல்லுகிறது, அங்கே அந்த நாட்டு இளவரசி ராணி இந்த யூசுப் நபி மீது அவர்களை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறது. யூசுப்பின் மீது மயங்கி விடுகிறாள். யூசுப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற மயக்கம், ஆசை. இப்பொழுது அந்த இளவரசி, அந்த நாட்டு ராணி என்ன சொல்லுகிறாள்? அழகானவள். இப்பொழுது யூசுப்பை பார்த்து, யாருமே இல்லை அரண்மனை உள்ளே, வகல்லகத்தில் அப்வாப, கதவை மூடிவிட்டு, வகாலத் ஹைத லக், ஏ யூசுஃபே, வாருங்கள் நாங்கள் தவறாக நடந்து கொள்ளுவோம் என்று அந்த பெண்ணே ஆயத்தமாகும் பொழுது யாருமே இல்லை, கதவு மூடி இருக்கிறது, மன்னரும் கிடையாது, வேலைக்காரர்களும் கிடையாது, சிப்பாய்களும் இல்லை, யாருமே பார்க்கவில்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், கால மஆதல்லாஹ், கால மஆதல்லாஹ் என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் ஒதுங்கி விடுகிறார்கள். அதற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? அந்த நாட்டு சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அந்த நாட்டு அரசனாக மாற்றி அல்லாஹ் தஆலா அழகு பார்த்தான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சம்பவங்களாக நாங்கள் புரட்டி பார்ப்பதை விட படிப்பினையாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒரு விடயத்தையாவது எங்களுக்கு எடுத்துக் கொள்ளலாம். குர்ஆனுடைய சம்பவங்கள் எங்களுக்கு அவைகள் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, நாங்கள் மட்டுமா இறைவனை பயந்து வாழ வேண்டும் என்ற கேள்வி வந்தால் இல்லை சகோதரர்களே. ஈசா நபியுடைய சமூகம், மூசா நபியுடைய சமூகமாக இருக்கட்டும், நூஹ் நபியுடைய சமூகமாக இருக்கட்டும், இப்ராஹிம் நபியுடைய சமூகமாக இருக்கட்டும், ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் முதல் வந்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசியத், அல்லாஹ்வுடைய உபதேசம்,
அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் என்ன தெரியுமா? இறைவனை பயப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கோடுதான் மனிதர்கள் உலகத்தில் வாழ வேண்டும். அவன் என்ன கோணத்தில் இருந்தாலும் சரி, என்ன அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, என்ன அடிப்படையில் இருந்தாலும் சரி, எப்படியான வாழ்வை நகர்த்திக் கொண்டு போகக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அவன் இறைவனை பயந்தவனாக வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு என்பதனை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ. அல்லாஹ் பேசுகின்றான், நாங்கள் வேதங்களை கொடுத்த யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் உங்களுக்கும் நாங்கள் உபதேசிக்கின்றோம். உங்களுக்கும், நபியுடைய சமூகமாகிய எம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வஇய்யாக்கும், உங்களுக்கும் நான் உபதேசிக்கின்றேன். என்ன? அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவாக இருக்கிறது. அன்பு நிறைந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று எங்களுடைய வாழ்க்கை எப்படியோ நகர்ந்து கொண்டுதான் போகிறது. உண்மைதான், நகரட்டும் போகட்டும். ஆனால் அதில் என்ன கலந்திருக்கிறது? இறைவனுடைய பயம் கலந்த வாழ்வா சென்று கொண்டிருக்கிறது. இன்று எனக்கு 30, 40, 50, 60 வயது என்றால், இத்தனை வருடமாக, இத்தனை காலமாக நான் வயதை ஓட்டிவிட்டேன், இல்லை வயது கழிந்து விட்டது, இல்லை இறைவனுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இவ்வளவு காலம் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, இந்த வாழ்க்கை காலத்துக்குள்ளே, இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே என்னுடைய இறைவனை பயந்த அந்த தக்வா எனும் அம்சம் எந்த அளவுக்கு மிகைத்திருக்கிறது என்பதனை ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தனை செய்யவில்லை என்றால், ஏனோ தானோ என்று இருந்து விட்டோம் என்றால், வாழ்க்கையும் நகரும், எங்களுடைய வயதும் நகரும், எங்களுடைய காலமும் நகரும், பிள்ளையும் பெருக்கும். சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் மரணமும் வந்துவிடும். அந்த நேரத்தில் சொல்ல முடியுமா, எனக்கு யா அல்லாஹ் கொஞ்சம் அவகாசம் தா, தக்வாவோடு இருந்துவிட்டு வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று. அந்த சொன்ன வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்கிறான் என்றால் யாருக்காக? அவர்களுடைய சமூகத்துக்காகவா? இல்லை, எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான், நீங்களும் இப்படித்தான் வாழ வேண்டும். சகோதரர்களே, எங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது, உள்ளம் விபச்சாரம் செய்கிறது, காது விபச்சாரம் செய்கிறது, மனம் எண்ணத்தில் விபச்சாரம் நடக்கிறது. விட்டு வைக்கின்றோமா? இல்லை. அன்பானவர்களே, ஒரு பெண் நடந்து செல்கிறாள், அவள் எங்களுடைய கண்ணுக்கு அழகாக பட்டுவிட்டாள் என்றால், திருப்பி நீ பார்க்கவில்லை என்றால், லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர், நீ அல்லாஹ்வை அந்த நேரத்தில் தனிமையில் பயப்படுகிறாய். உள்ளம் என்பது உனக்கு சொந்தமானது, உள்ளம் என்பது நீ சிந்திக்க கூடியது. அந்த உள்ளத்தின் மூலமாக நீ பயந்து பார்வையை தாழ்த்திக் கொண்டால், ஆம், நீ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து விட்டாய், உனக்கு பெரிய கூலி இருக்கிறது. இதனைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். சில விடயங்களை ஞாபகம் மூட்டாவிட்டால், நேரடியாக கூறாவிட்டால், மனிதர்கள் ஏனோ மயக்கத்தில் மூழ்கி, காமத்தில் மூழ்கி இருந்து விடுவார்கள். நாட்டிலே மனைவி ஆம் இருக்கிறார்கள், ஆனால் இங்கு சிலர் அந்த இறைவனுடைய பயம் என்பது அவர்களுடைய பக்கத்தில் கூட சென்றிருக்காததை போன்று அவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஆங்காங்கே சிலருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது வார்த்தைகள் கூட, பேச்சுக்கள் கூட, அவர்களுடைய பேச்சுக்கள் கூட மிக மிக அருவருப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குத்தான் அவர்கள் வாயை திறந்தாலே வார்த்தைகள் மனிதர்களுக்கு பக்கத்தில் நிற்க முடியாது. காரணம், முஸ்லிமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை.
இரண்டு பேர் சேர்ந்து ஓர் அறையில் இருந்து விட்டால் கணவன் மனைவியா? கணவன் மனைவியா சகோதரர்களே? இல்லை, விபச்சாரிகள். அப்படித்தான் நடக்கின்றது, அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கற்பனை சம்பவம் கிடையாது, பயங்காட்டுவதற்கு கிடையாது. நான் வேலை செய்யும் ஸ்தலத்திலே என்னுடைய மேலாளருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது. அவருடைய தொலைபேசியை என்னிடம் தருகிறார். நான் கதைக்கும் பொழுது மறுமுனையில் எங்கள் நாட்டைச் சேர்ந்த மாற்று மத சகோதரி, ஏதோ அந்த பெண்ணுக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கிறது போலும். அந்த பெண் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஒரு தெளிவு வேண்டும், சொல்லுங்கள். அந்த பெண் கூறிய விஷயம் உண்மையில் முழு இஸ்லாமியர்களையுமே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு செயல். என்ன தெரியுமா? அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர் அல்லது வெளியில் பழகக்கூடிய ஒருவர், இந்த பெண்ணோடு பழகக்கூடியவர், அவர் இந்த பெண்ணுக்கு கூறியிருக்கக்கூடிய அல்லது சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாங்கள் சேர்ந்து வாழுவோம், அதாவது விபச்சாரத்தில் ஈடுபடலாம், ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபட்டுவிட்டு நான் பள்ளிக்கு சென்று தொழுதுவிட்டு வந்துவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். திரும்ப நாங்கள் விபச்சாரம் செய்யலாம், பள்ளிக்கு போய் தொழுதுவிட்டு வந்துவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அவர் அந்த பெண்ணுக்கு இஸ்லாத்தை கூறி, இவ்வாறு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தி அந்த பெண்ணோடு 3 வருடமாக பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதோ இந்த பெண்ணுக்கு எப்படியோ இந்த இலக்கம் கிடைத்து அந்த பெண் தொலைபேசியின் மூலமாக கேட்ட கேள்வி. சகோதரர்களே, கண்ணீர் வடிக்க வேண்டுமா இல்லையா? தெரியாமல் செய்கிறார்களா? மடத்தனத்தில் செய்கிறார்களா? இல்லை, நடிக்கிறார்கள். விபச்சாரம் என்பது பாவம் என்று அவனுக்கு தெரியாதா? பிறப்பிலே முஸ்லிமாக பிறந்தவன் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண்ணுக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய முறையா இது என்று கேட்டால், அவன் மட்டுமல்ல, இன்று எத்தனையோ பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். எங்கே என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவம் செய்வதற்கு. சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும், ஒவ்வொருவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு எங்கே கிடைக்கப் போகிறது? எப்படி கிடைக்கப் போகிறது? சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. குர்ஆனுடைய வசனம், யாரு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னால், மஹ்ஷருக்கு முன்னால், மீசானுக்கு முன்னால், சிராத்துக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்று யாரு பயந்து வாழுகிறானோ அவன் பாவத்தை விட்டு ஒதுங்கி விடுவான். அவனுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். என்ன தெரியுமா? சொர்க்கம். அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கின்றான். ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. மனிதா, நீ அப்படி வாழ்ந்தால் உனக்கு சொர்க்கம் தருகிறேன். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு வாழுகிறானோ அவன் விபச்சாரம் செய்ய மாட்டான். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்க வேண்டும் என்று பயப்படுகிறானோ அவன் மதுபானம் அருந்த மாட்டான், அவன் கசிப்பு குடிக்க மாட்டான், அவன் கஞ்சா குடிக்க மாட்டான், அவன் பாவங்கள் செய்ய மாட்டான், அவன் பெண்களை ஏமாற்றி காசுகள் பணம் பறிக்க மாட்டான். ஏன்? தக்வா இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. தொழுது விட்டால், தொழுகை மட்டும் இருந்து விட்டால் அவனிடம் தக்வா, இறையச்சம் அங்கே குடிகொண்டிருக்கிறது என்று அங்கே பேரா சகோதரர்களே இல்லை. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் இறைவனுடைய பயம் இருந்தால்தான் அங்கே இபாதத் என்ற விடயத்திலே ருசி காணலாம். தக்வாவே கிடையாது, இறைவனுடைய பயமே கிடையாது.
அப்படி என்றால் அவர் தொழக்கூடிய தொழுகை கூட அல்லாஹ் சொல்லுகிறானே, ஒரு பிடவையை போல, புடவை துண்டுகளை போல சுருட்டி முகத்திலே வீசப்படும் என்று, அப்படியான தொழுகையைத்தான் அவன் தொழுகிறான். காரணம், ருசி கிடையாது, இபாதத்தில் ருசி கிடையாது. தொழுகிறான், ருசி இல்லை. குர்ஆன் ஓதுகிறான், ருசி இல்லை. என்ன ருசி? இபாதத்துடைய ருசி. அது எப்பொழுது வரும்? தக்வா வேண்டும், இறைவனின் பயம் வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வேண்டும், தனிமையிலும் வேண்டும், பரகசியத்திலும் வேண்டும். முன்சஃபிலே தொழுகிறார், ஆனால் தனிமையில் மாட்டிக்கொண்டால் பெரும் பாவம் செய்கிறார். சமூகத்தோடு இருக்கின்றார், நல்லவராக இருக்கின்றால், தனிமையில் மாட்டிக்கொண்டால் விபச்சாரம் செய்கிறான். சமூகத்தில் பார்த்தார், அழகான மனிதர், நல்ல மனிதர், பேசு பொருளாக இருக்கின்றார், ஆனால் தனிமையில் மாட்டிக்கொண்டால் சாராயத்தோடு இருக்கின்றார். நல்ல மனிதர், சமூகத்தோடு எடுபடக்கூடியவர், பேசக்கூடியவர், ஆனால் அவர்களுடைய செய்தியை பார்த்தால் எத்தனையோ பேரை ஏமாற்றி காசி பணம் பறித்தவராக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, நாங்கள் எப்பொழுது அல்லாஹ்வை பயப்படுவது? நாங்கள் எப்பொழுது அல்லாஹ்வை பயப்படுவது? காரணம் என்னவென்றால், எங்களுக்கு தனிமை என்பது கூட எப்படியெல்லாம் செய்ய வேண்டிய பாவங்கள் கண்களுக்கு, உள்ளங்களுக்கு விருந்தாக இந்த நாட்டில் மட்டுமல்ல, எங்களுடைய நாட்டில் மட்டுமல்ல, இன்று உலகமே எங்களுடைய கைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. உலகமே எங்களுடைய கரத்துக்குள் இருக்கிறது. என்ன பாவம் வேண்டும் என்றாலும் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து கண்ணால் பாவம் செய்யலாம், காலால் பாவம் செய்யலாம், உள்ளத்தால் பாவம் செய்யலாம். ஆனால் அவன் எப்படி இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், அவனுக்கு பில் கைப், அந்த தனிமை என்ற இடம் வரும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறானே என்ற எண்ணம் வந்துவிட்டால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே அந்த ஒரு வாலிப பெண், அந்த ஒரு வாலிப பெண் தன்னுடைய தாய்க்கு படித்துக் கொடுத்த அந்த இறைவனுடைய பயம் எங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். மகளே, பால் போதாது, தண்ணீரை கலந்து விடுங்கள் கூற மகள் சொல்லுவது, இது உமருடைய ஆட்சி, அவர் விரும்ப மாட்டார், பயந்து கொள்ளுங்கள். தாய் சொல்லுகிறாள், அமீருல் மூமினின் பார்த்து கொண்டா இருக்கிறார் என்று கேட்க, இல்லை தாயே, அமீருல் மூமினினுடைய ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் வருகிறது வார்த்தை. அமீருல் மோமினீன் அவர்களுடைய ரப்பு எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அங்கே அவர்கள் கூற, இந்த சம்பவம் எப்படியோ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய மகனை திருமணம் முடித்துக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சின்ன, அந்த நேரத்து இறைவனுடைய பயம் அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்தஸ்து. சகோதரர்களே, அது திருமணம் முடித்தோ முடிக்கலையோ, ஆனால் அந்த பெண்மணி, அந்த வாலிப பெண், அவளிடத்தில் இருந்த தக்வா ஏன் எங்களுடைய பெண்மணிகளிடத்தில் இல்லை? ஏன் எங்களுடைய தங்கச்சிமார்களிடத்தில் இல்லை? ஏன் எங்களுடைய மகள்மாரிடத்தில் இல்லை? நாங்கள் ஒரு தொலைபேசியை வாங்கி கொடுத்துவிட்டு அவள் எப்படியும் இருந்து விடுகிறாள் என்ற கோணத்தில் இருந்து விடுகிறோம். கண்ணும் கருத்தும் கிடையாது, எட்டி பார்ப்பது கூட கிடையாது, ஒரு கண்காணிப்பு கிடையாது. பல்கலைக்கழகமா அல்லது பட்டதாரியா, என்ன சரி, பட்டம் கிடைத்து விட்டால் போதும் என்று அனுப்பிவிட்டு நாங்கள் யோசிக்கின்றோமே, என்னென்ன நடக்கிறது, என்ன கூத்துகள் நடக்கிறது, எங்கே சென்று வருகிறார்கள், என்னென்ன கோணங்களில் வாழுகிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் இறைவனுடைய பயத்தை கொடுப்பதில்லையா, எப்படியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசிப்பதில்லையா என்றால், ஆம், யோசிக்க வேண்டும், பொறுப்பிருக்கிறது. வெறுமனே பிள்ளைகளை அல்லாஹ் எமக்கு தருகிறான் என்று கிடையாது, அது பெரிய நிஅமத். பிள்ளைகள் என்பது ஆக பெரிய நிஅமத். அவர்களை வளர்ப்பதென்பது ஆக பெரிய நிஅமத். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வகையான சம்பவங்கள்
ஞாபகமூட்டல்கள், குர்ஆனுடைய போதனைகள் எல்லாம் ஏன் வருகிறது? ஏன் ஞாபகமூட்டப்படுகிறது? நாங்கள் முன்னேற வேண்டும், நாங்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், நீண்ட சம்பவம் அடிக்கடி கேட்கக்கூடியதுதான், தலைப்பு என்று வரும்பொழுது தொட்டு சென்றால் தான் ஞாபகம் வரும். சகோதரர்களே, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒரு கூட்டத்தை அறிவேன். அந்த கூட்டம் எப்படி என்றால், கியாமத்துடைய நாளையிலே வருவார்கள், திஹாமாவுடைய மலைத்தொடர், அந்த மலைத்தொடரை போல நன்மைகள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். ஆனால் அதனை பஞ்சு போல அல்லாஹ் ஆக்கி அப்படியே வீசி விடுவான். ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு நன்மையும் மிஞ்ச மாட்டாது. அப்பொழுது சௌபான் ஹதீஸை அறிக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள், சிஃப்ஹும் லனா யா ரசூலல்லாஹ் வ ஜல்லிஹிம் லனா யா ரசூலல்லாஹ் லிஅல்லா நகூன மின்ஹும். நாங்களும் அப்படி ஆகாமல் இருக்க அவர்கள் யார் என்று எங்களுக்கு வர்ணித்து விடுங்கள் என்று கேட்க நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்தத்திக்கும் யாஹுதுன கமா தாஹுதுன். அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், அவர்கள் உங்களோடு ஒட்டி பிறந்தவர்கள், உங்களுடைய கூட்டத்தில் இருந்தவர்கள். அவர்கள் உங்களைப் போல தொழுதவர்கள், உங்களைப் போல குர்ஆன் ஓதினவர்கள், உங்களைப் போல தஹஜ்ஜுத் தொழுதவர்கள், உங்களைப் போல சதகா செய்தவர்கள், ஜகாத் செய்தவர்கள், பொது சேவை செய்தவர்கள், எல்லாமே செய்தவர்கள். ஆனால் அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இதா கலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா. அவர்கள் யார் என்றால், எங்கேயாவது எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் பாவத்திலே மூழ்கி விடுவார்கள், பாவத்திலே மூழ்கி விடுவார்கள். சகோதரர்களே, இவர்களைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், முன் சஃபிலே தொழுது பிரயோஜனம் கிடையாது. சாமு வ தஸத்தகு வ ஹஜ்ஜு வ தமரு, இதெல்லாம் செய்யலாம், உம்ரா செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், ஹஜ் செய்யலாம், சதகா கொடுக்கலாம், ஜகாத் கொடுக்கலாம். ஆனால் சந்தர்ப்பம் கிடைத்தால் அதனை பயன்படுத்தி பிளான் பண்ணி திட்டம் போட்டு ஒருவர் பாவம் செய்தால் அவன் செய்த ஹஜ் என்ன, அவன் செய்த உம்ரா என்ன, அவனது குர்ஆன் என்ன, அவன் கொடுத்த ஜகாத் என்ன, அவன் கொடுத்த சதகா என்ன, எல்லாமே அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே எதை போல் மாற்றுகின்றான்? பஞ்சை போல அப்படியே தவிடுபொடியாக்கி வீசி விடுகின்றான். ஒன்றுமே கிடைக்காது, காற்றிலே பறந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே பாவத்திலே மூழ்கி இருக்கிறோம் என்றால், எங்களுக்கு யாராவது நல்ல விடயங்கள் சொன்னால் அது ஒரு சொட்டு கூட அவருடைய உள்ளத்திலே ஏறுவது கிடையாது, உள்ளத்திலே வருவது கிடையாது. ஆனால் பாவம் என்பது எங்களுடைய மேனியிலே ஒரு ஈ, ஒரு கொசு உட்கார்ந்தால் பாரம் விளங்குதா? இல்ல, அப்படியே தட்டு விடுகிறோம். அதே போலதான் நாங்கள் பாவத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, திடீர் மரணங்கள் இன்று எக்கச்சக்கம், திடீர் மரணங்கள் ஏராளம். குடும்பங்களில், நண்பர்களில், ஊரில், தெரிந்தவர்களில், தெரியாதவர்களில், பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் பார்க்கும் பொழுதெல்லாம் திடீர் மரணங்கள். என்ன சொல்லித் தருகிறது? எதனை படித்து தருகிறது? மனிதா, நீயும் காலை எழும்புவாயோ எழும்ப மாட்டாயோ யார் அறிவார்? காலையில் நீ எழுந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தை கண்டுகொள்ளலாம். அதனால் நீ தினந்தோறும் இருக்கும் பொழுது இறைவனுடைய பயத்தோடு வாழ வேண்டும் அல்லவா? இறைவனோடு பயத்தோடு வாழ வேண்டும் அல்லவா? அலா, அல்லாஹ் சொல்லுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய வலிமார்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள் யார் தெரியுமா? அவர்களுக்கு பயமோ, அவர்களுக்கு கவலையோ, அவர்களுக்கு சஞ்சலமோ அவர்களுக்கு இருக்க மாட்டாது. நாளை மறுமை நாளையிலே உலகத்திலும் இருக்க மாட்டாது அவர்களுக்கு. யார் அவர்கள் தெரியுமா? அந்த இறைநேசர்கள் யார் தெரியுமா? அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன். ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வை பயப்பட்டவர்கள். ஈமான் கொண்டிருக்கிறோம், பயமும் இருக்க வேண்டும். ஈமான் கொண்டதனால் தான் சொல்லுகிறார்,
தக்வா இல்லை என்றால் ருசி கிடைக்காது. ருசி இல்லை என்றால் எங்களுடைய முகத்திலே அல்லாஹ் அவைகளை தூக்கி வீசுவான். யாருடைய ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சொல்ல முடியுமா? எங்களுக்கு வஹீயுடைய காலத்தில் இருக்கிறோம், இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு முடித்துக் கொள்கிறேன். நிறைய சில நேரங்களிலே இந்த நாட்டிலே வேலை செய்யக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் வீட்டில் வேலை செய்யும் சகோதரிகள், சகோதரர்கள், ஓட்டுநர்கள் இருப்பார்கள், சேவைகள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களும் தனியாக மாற்றிக்கொள்வார்கள் சில நேரங்களில். ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த அறிவு கிடையாது. உதாரணமாக, கணவன் வெளியில் இருப்பார், மனைவி வீட்டு வேலைக்காரியாக ஒரு வீட்டிலே வேலை செய்வாள். அந்த நேரத்திலே அந்த வீட்டுடைய உரிமையாளர்கள் எங்கேயாவது சென்று விட்டால் இந்த பெண்மணி அந்த கணவனை வீட்டுக்கு வரச் சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை அவள் கட்டி கொடுத்தால் அதனை ஹலால் என்று எப்படி எடுப்பது? நிறைய நடக்கிறது. இங்கு நிறைய நடக்கிறது சகோதரர்களே. இல்லாவிட்டால் தெரிந்தவர்களுக்கு எத்தி வையுங்கள், சொல்லிக் கொடுங்கள். சுத்தமான ஹராம். யாராவது பொருளை கொண்டு வந்தால் கூட கேட்க வேண்டும், இது எப்படி கிடைத்தது என்று. சகோதரர்களே, இன்னும் சிலர் அதனை இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் அந்த பொருள்களை கட்டி அரிசி, மாவு இப்படி போன்றவைகளை வெளியில் வைத்துவிட்டு அங்கே உள்ளே சென்று தொலைபேசியின் மூலமாக சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் வைத்திருக்கிறோம், அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று. அது திட்டமிட்ட களவு சகோதரர்களே. அப்படி என்றால் அவர்களுக்கு தக்வா தேவையில்லையா? வீட்டில் வேலை செய்பவர் என்றால் அவர்களுக்கு தக்வா இல்லையா? வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வேண்டும், மனைவிக்கும் வேண்டும், எங்களுடைய நண்பருக்கும் வேண்டும். சகோதரர்களே, எல்லா தரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இறைவனுடைய பயம் வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பறவையை பார்த்தால் காலை மண்டியிட்டு ஒப்பாரி வைத்து அழுவார்கள். பறவையை போல நான் இருக்கலாமே, கேள்வி கணக்கு இல்லையே. ஆனால் அவர் யார்? சொர்க்கவாதி. அவர் யார்? தக்வா நிறைந்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லவா, ஆக பொன்னானது, ஆக முக்கியமானது. வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாளை என்பது கிடையாது, இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய பயத்தோடு வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய அந்த தக்வா என்னும் இறை அச்சத்தை தந்தருள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், தக்வாவோடு வாழ்ந்து தக்வாவோடு மரணிக்கக்கூடிய நல்லவர்களாக, முத்தகீன்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும்.